அவர்களே ஒத்துக்கொண்டதற்கு மாறாக இப்போது நாங்கள் இயக்குவதற்கு தயாராக இல்லை என்கிறார்கள். அரசு அவர்களுடைய விருப்பத்திற்கு போல் செயல்பட முடியாது. மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல்தான் அரசு செயல்படும். அனைத்து ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்தே இயக்கப்பட வேண்டும் என அமைச்சர் சேகர் பாபு சில தினங்களுக்கு முன்பு கொந்தளித்த காட்சிதான் இது. கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் திறக்கப்பட்ட நிலையில் அரசு விரைவு பேருந்துகள் அனைத்தும் அங்கிருந்தே புறப்பட்டன. ஆனால் ஆம்னி பேருந்து சங்கங்கள் மட்டும் முரண்டு பிடித்தன. அரசின் எச்சரிக்கையை அடுத்து கடந்த 24ஆம் தேதி முதல் ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் செங்கல்பட்டு, திண்டிவனம் வழியாக தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் TNSTC எனும் இதர கோட்ட போக்குவரத்து கழகங்களைச் சேர்ந்த 710 பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்தே புறப்படும் என அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். இதனால் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து திண்டிவனம் மற்றும் செங்கல்பட்டு வழியாக இனி பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது என்றும் அறிவித்துள்ளார். மேலும் மாதவரத்திலிருந்து செங்குன்றம் வழியாக தென் மாவட்டங்களுக்கு 160 பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட சென்னையில் திருவொற்றியூர், பெரம்பூர், கொளத்தூர், எண்ணூர், செங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கிளாம்பாக்கத்திற்கு சென்று அங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு பயணிப்பது மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்திய நிலையில் மாதவரத்திலிருந்தே தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என்ற அறிவிப்பு வட சென்னை வாசிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கோயம்பேட்டிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்ட சுமார் 80% பேருந்துகள் இனி கிளாம்பாக்கத்திலிருந்தே இயக்கப்படும் என்பதால் எஞ்சிய பேருந்துகள், அதாவது தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ஒசூர், ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பூந்தமல்லி, கோயம்பேட்டில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் மற்றும் நாகப்பட்டினம் வரை செல்லும் பேருந்துகளும் கோயம்பேட்டிலிருந்தே இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேட்டிற்கும் பாரிமுனைக்கும் சுமார் 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகளுக்கு வசதியாக இருக்கும் என்றே கூறப்படுகிறது. கிளாம்பாக்கத்தில் ஓராண்டிற்குள் ரயில் நிலையம் அமைக்க 20 கோடி நிதி ஒதுக்கி அதற்கான பணிகளையும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் முடுக்கிவிட்டுள்ளது. ரயில் நிலையத்திலிருந்து பேருந்து நிலையத்திற்கு செல்ல ஆகாய நடைமேடை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் போக்குவரத்து கோட்ட பேருந்துகள் மட்டும் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி செல்லும் போது தாம்பரம் வரை இயக்கப்பட்டு பின் அங்கிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்ற நோக்கில் அமல்படுத்தப்படும் இந்த திட்டம் பலன் தருமா என்பது வரும் நாட்களில் தெரியவரும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்முருகனுடன் வரலாறு சுரேஷ். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.